தேர்தல் வர்றதுனால இந்த முறை பொங்கலுக்கு பரிசு 5000 ரூபாய் கொடுப்பாங்க திமுக. அப்படியே ஒரு 10,000 வரைக்கும் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இவங்க 2021 அதிமுக ஆட்சியில் அவங்க ஒரு 2500 ரூபாயை பொங்கல் பரிசாக கொடுத்தாங்க. அப்போது முதலமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த தமிழக அரசு 2500 ரூபா கொடுக்குறாங்களே, கூட ஒரு 1500 ரூபாயை போட்டு ஒரு 5000 ரூபாயா கொடுத்துருக்கலாமே அப்படின்னாரு. அவர் படித்த படிப்பு அவ்வளவுதான். என்ன 2500ல் ஒரு 1500 சேர்த்தா 4000 தான் வருங்கிற கணக்கே தெரியலை அவருக்கு. அவர் 5000 ரூபா கொடுத்தா என்ன, நாங்கள் வந்தால் 5000 ரூபா கொடுப்போம் அப்படின்ட்டு சொன்னார். அவர் 5000 ரூபா கொடுத்துருந்தா 5 வருஷம் ஆச்சு இல்லை, 25,000 ரூபா கொடுத்துருக்கணும். ஆனால் இப்போ ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்கிறதோட அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி 1000 கொடுத்தாங்க. போன வாட்டியெல்லாம் கொடுக்கவே இல்லை. மொத்தத்தில் அவர் ஒரு 5000 ரூபாயை தான் கொடுத்துருக்குறாரு. அதுவும் எப்படி கொடுக்குறாங்கன்னா, கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. மக்களையே கடன்காரனாக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், நாங்கள் இலவசமாக பஸ்ஸை விடுறோம், நாங்கள் பொங்கலுக்கு பரிசு கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்போது மக்களை அவர்கள் என்னன்னு நினைக்கிறாங்க, நல்லா தான் ஏமாற்றலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ பொங்கலுக்கு அவங்க வாழ்த்து சொல்கிறது இல்லை, பொங்கலுக்கு அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இல்லை, பொங்கல் பண்டிகையே கேவலப்படுத்துகிறாங்க. இது சமத்துவ பொங்கல், இது அந்த பொங்கல், இந்த பொங்கல் அப்படிங்கிறாங்க. பொங்கல்னாலே சூரிய பொங்கல் தான். அதை சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. பொங்கலையே மதம் மாற்றக்கூடிய இவர்கள் பொங்கலுக்கு இனாம் தருகிறோம்னு சொல்லி நம்ம தலையில் மிளகாய் அரைச்சி நம்ம பாக்கெட்லேருந்து பிடுங்கி அதில் ஒரு சின்ன தொகையை நமக்கு அப்படி காட்டி நம்மை ஏமாற்றுகிறது இந்த அரசு. வணக்கம்.